ஹாய், வெல்கம் டு எம் தாட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் இயர் ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. சூர்யாவோட அடுத்த படத்தை பார்த்திங்கன்னா சுதா கொங்கரா டைரக்ட் பண்ண போகிறாங்க. அந்த படத்தோட பேர் வந்து புறநானூறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வீடியோவும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சூர்யா அந்த படத்தை பண்ண முடியாமல் போயிடுச்சு. இப்போ அந்த கதை பார்த்திங்கன்னா எஸ்கே கிட்ட சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அந்த படத்தை பற்றின ஒரு கிளிம்ஸ் வீடியோ மாதிரி அந்த டீம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பெரிய சர்ப்ரைஸான விஷயங்கள் என்னென்னா, அதில் ஜெயம் ரவி வில்லன் ரோல் பண்ணுறாங்க, அதர்வா ஒரு லீட் ரோல் பண்ணுறாங்க, ஸ்ரீலீலாவும் அதில் நடிச்சிருக்காங்க. பொதுவாகவே சுதா கொங்கராவோட படம் அப்படின்னா அது ஒரு ட்ரூ இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ண கதையாக தான் இருக்கும். அப்புறம் பயோபிக்காகவும் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படமும் ஒரு ட்ரூ இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ண ஒருத்தரோட பயோபிக் தான். இது யாரோட பயோபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1965 ராஜேந்திரன் ஒருத்தவர் இறந்து போனார். அது என்ன காரணம் அப்படின்னா, அவர் ஒரு ஸ்டூடெண்ட். அவர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இந்தி எதிர்ப்புக்காக போராடினவர். 1965 பார்த்திங்கன்னா இந்திய எதிர்ப்பு ரொம்பவும் பயங்கரமாக இருந்துச்சு. அதில் வந்து திமுக ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இருந்தாங்க. அந்த போராட்டத்தோட எதிரலையாக அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டத்தில் மக்களுக்காக போராடின ஒருத்தவர் தான் ராஜேந்திரன்கிறவர். அவர் அந்த போராட்டத்திலே போலீஸாரால் சுட்டு கொல்லப்பட்டார். அதுதான் இந்த படத்தோட கதையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. இதில் ஜெயம் ரவியோட ரோல், அதர்வாவோட ரோல் அப்படிங்கிறவங்களாம் அந்த போராட்டத்தில் இருந்த ஒரு இம்பார்ட்டண்டான பர்சன்ஸோட ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. இந்த ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா வில்லேஜ்லேருந்து சென்னைக்கு படிக்க போயிருக்காரு. அங்கே அந்த டைமில் மத்திய அரசு பார்த்திங்கன்னா ஹிந்தி திணிப்பை அதிகமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை எதிர்த்து திமுக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போது கரண்ட்டாக வந்து திமுகவோட யூத் லீடராக இருந்தவர் தான் ராஜேந்தர். அவர் காலேஜில் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுட்ருக்கப்ப, அதாவது செகண்ட் இயரில் அவர் போராட்டத்தை முன்னெடுத்து நடத்துகிறாரு. அப்படி நடக்கும்போது தான் இந்த நிலைமை ஏற்பட்டு அவர் சாகுறாரு. இதை தான் வந்து படமாக எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அவர் இறந்ததுக்கப்புறம் திமுகவோட தலைவரான கருணாநிதி அவருக்கு வந்து மாணவ தியாகி அப்படின்னு சொல்லி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரு பெரிய சிலையை வச்சுருக்கதா சொல்கிறாங்க. அந்த சிலைக்கு ஆப்போசிட்டில் ஒரு மரம் இருந்துச்சாம். அந்த மரத்துக்கு கீழே தான் அவர் வந்து அந்த போராட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் இறந்து கிடந்ததாகவும் சொல்கிறாங்க. திமுகவே வந்து அவருக்கு ஒரு பெரிய சிலை வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த போராட்டம் எந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்திருக்கும். அதை எப்படி சுதா கொங்கரா படமாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இது வந்து சூர்யாவுக்கு ஒரு காஸ்ட்லி மிஸ் தான். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் அண்டு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எம் தாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.